ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என் கையில் பாருங்கள், இப்போது ஒரு 3 ஃப்ரூட் வச்சுருக்கேன். ஒரு மிராக்கிள் ஃப்ரூட், 3 புளிச்சங்காய். இது வந்து புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் தான் ஆரஞ்சு, ஆனால் இது வந்து லெமனோட நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏன் இதை 3 பழத்தையும் வச்சுருக்கேன்ற காரணம் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இப்போ மிராக்கிள் ஃப்ரூட்டோட இனிப்பு எப்படி இருக்கும், அது வந்து மற்ற சாப்பாடை வந்து எப்படி இனிப்பாக்கி காட்டும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் எவ்வளோ புளிப்பான விஷயம் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ காரமாக உள்ளது சாப்பிட்டாலும் சரி, மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கிட்ட இனிப்பாக தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ இந்த புளிச்சங்காய் நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ புளிச்சங்காய் நீங்கள் சாப்பிட்டவங்களுக்கு யாருக்குனே தெரியும் இது வந்து எவ்வளோ புளிப்பாக இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து காட்டுறேன். சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது எவ்வளோ புளிப்பாக இருக்கும்னு. ஸோ இப்போ அடுத்தது மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ அடுத்தது போவோம். ஸோ மிராக்கிள் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீடு வந்து மெஜாரிட்டி இவ்வளோத்துக்கு இருக்கும். ஸோ பல்ப்புன்னு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு வேப்பங்கொட்டை மாதிரி தான் இருக்கும். இந்த விதையை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. சுற்றி இருக்க பல்ப்பை மட்டும் உங்கள் நாக்கு சுற்றி உங்கள் வாய் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சூ பண்ணணும். சூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை நீங்கள் வெளில துப்பிடலாம். ஸோ மிராக்கிள் ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிராக்கிள் ஃப்ரூட்டில் வந்து மிராக்குலின்ங்கிற ஒரு ப்ரோட்டீன் உண்டு. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம நாக்கில் ஒட்டும் போது அது வந்து எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலுமே அது வந்து இனிப்பாக தான் காட்டும். இது வந்து நம்ம சாப்பாடையோ இல்லை ஏதோ சுகரையோ நம்மளுக்கு இது பண்ணாது, ஜஸ்ட் உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணுற ஒரு விஷயந்தான். இது வந்து உங்களுக்கு ஹெல்த் எந்த விதத்துலையும் பாதிக்காது. சொல்லப்போனால் அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இப்போ மிராக்கிள் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வெளிநாடுகளில் பண்ணுறாங்க. இதை வந்து ட்ரை ஃப்ரூட் ஃபார்மேட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கமர்ஷியல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்காங்க வெளிநாடுகளில். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நிறைய பேர் இன்னும் இதை பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இப்போ கமர்ஷியலாக நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா கூட மிராக்கிள் ஃப்ரூட் நீங்கள் தாராளமாக எடுத்து கமர்ஷியலாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆகும். ஸோ நம்ம இப்போது இதை சாப்பிட்டு பார்ப்போம் மறுபடியும். பார்த்தீங்கன்னா புளிப்பே தெரில, அந்த டேஸ்ட் தெரியுது, ஆனால் அந்த புளிப்பு வந்து சுத்தமாக போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது இந்த புஷ் ஆரஞ்சை சாப்பிட்டு பார்ப்போம். பொதுவாக புஷ் ஆரஞ்சு வாயில் வைக்கவே முடியாது. இது வந்து ஜூஸ்க்காக மட்டும்தான் இது வந்து ஆகும். சொல்லப்போனால் ஒரு புஷ் ஆரஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஜூஸ் தாராளமாக போடலாம், அவ்வளோத்துக்கு புளிப்பு இருக்கும். ஸ்மெல்லே வந்து காற்றை நிரப்புது, அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிட்ரஸ் அரோமா இதில் இருக்குது. ஸோ புஷ் ஆரஞ்சும் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புளிப்பு இருக்கும்னு. இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாதாரணமாக ஒரு ஆரஞ்சு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அப்படி இருக்குது. நீங்கள் சொல்ல போனால் மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஆரஞ்சு ஒரு வேஸ்ட்டான செடி மாதிரி தெரியாது. ரொம்ப இன்னொன்று புஷ் ஆரஞ்சோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. வைட்டமின் சி வந்து என்னதான் பழம் சின்னதாக இருந்தாலும் இதுக்கு வந்து ரொம்பவே அதிகம் உண்டு. ஸோ இது நீங்கள் புஷ் ஆரஞ்சும் வாங்கி வைக்கணும்னா வாங்கி வைக்கலாம். என் லைஃப்லேயே இப்படி முழு பழத்தை வந்து நான், அதுவும் புஷ் ஆரஞ்சை நான் இப்படி சாப்பிடுவேன்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இப்படி நான் புஷ் ஆரஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இந்த இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிராக்கிள் ஃப்ரூட்டுக்கு வந்து எவ்வளோ கேப்பபிலிட்டி உண்டு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எந்த ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னாலுமே அதுக்கு இனிப்பு தேவைப்படும் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம். எந்த ஒரு சாப்பாடுனாலும் இனிப்பாக தான் தெரியும். நீங்கள் காஃபி டீ அதிகமாக குடிப்பீங்க அப்படின்னா மிராக்கிள் ஃப்ரூட் உங்களுக்கு சுகருக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் இமீடியட்டாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுன்னே கிடையாது. இது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு நீங்கள் காஃபி டீ குடிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாதான் தான் செய்யும். ½ அன் ஹவருக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது கையில் இருக்க அந்த 2 புளிச்சங்காவையும் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். ஸோ இப்போ மொத்தத்தில் இன்றைக்கி நான் 3 புளிச்சங்காவும் ஒரு புஷ் ஆரஞ்சும் தின்றுருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு புளிப்புமே தெரில. அதாவது அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிடும்போது அது வியர் அவுட் ஆகும் அப்படின்னும் கிடையாது, அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பிளான்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம்.
நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, எல்லாம் பூவோட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வாங்கணும், ஃப்ரூட்டோட வாங்கணும் அப்படின்னா 6385612479 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.